ஸோ இப்போ 2 பேரும் நல்லா சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா ரொம்ப கேவலமா இருந்தது. இது ஆக்சுவலி என்ன ஸ்ட்ரீட்ரா? இது வந்து மெயின் ஸ்ட்ரீட் யுஎஸ்ஏ. டிஸ்னி லேண்ட் உள்ள இருக்க மெயின் ஸ்ட்ரீட் யுஎஸ்ஏ. இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு, எல்லா விதமான ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் என்ன ஏதுன்னே நமக்கு தெரியல. இங்க ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம், ரொம்ப கேவலமா இருந்தது. $260 பிளஸ் டாக்ஸ் $305 வந்தது. ஒரே ஒரு மார்கரிட்டா பீஸா கேவலமா இருந்தது. வேற வழி இல்லாம பசிக்காக சாப்பிட்டோம், வேற எதுவுமே இல்லை. எல்லாமே பீஃப் 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 பீஃப், எல்லாமே பீஃப். இங்க பாருங்க, விக்டோரியன் கலெக்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஷாப்ஸ், ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், யூனிக்கான பிராண்ட்ஸ், யூனிக்கான பொம்மைங்க, அப்புறம் சாப்பாடு, அந்தந்த ஒரு ட்ரெடிஷன், இது மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா கடை தான். ஸோ ஜஸ்ட் இப்போ உங்களுக்காக காட்டுறதுக்காக 2-3 கடை மட்டும் ஏறுறோம், கலர்ஃபுல்லா இருக்கிற கடை மட்டும். ஸோ அதான் இங்கெல்லாம் பாருங்க. இங்க நிறைய பேர் பயங்கரமா கேப் போடுவாங்க போல இல்லடா? ஆமா, எல்லாம் செம்மையா இருக்கு கேப் பார்க்கவே. ஒன்னு அவ்வளவு கியூட்டா இருக்கு. தலையில போடுறதா? ஆமா, போட்டு காட்டு. சூப்பரா இருக்குடா. நல்லாதான் இருக்கு. அங்க கண்ணாடி பாரு. லஞ்ச் அந்த பீஸை சாப்பிட்டதுல வயிறு ஏதோ வலிக்குதுடா பட்டோ. அப்போ டேஸ்ட் தான் ஒத்துக்கல, இப்போ நிஜமாவே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டா குத்துது. உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போமா? வா அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே வாங்கிக்கிறியா பட்டு? உனக்காக நான் எல்லாமே வாங்கி தருவேன்டா. வேணாமா? சரி விட, வேணான்னு சொல்லிட்டா கைஸ், அதனால தான் வாங்கி தரல, இல்லைன்னா எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பேன். ஏய், இங்க நான் வச்சிருந்தேன் இந்த கிளிப்பிங்க. ஏய், இப்போதான்டா கழட்டி வச்சேன். இது என்னடா மேஜிக்கா இருக்கு. ஒரு நிமிஷத்துல நாங்க வந்துட்டு ஒரு 2 பேரை சந்தேகப்பட்டுட்டோம். என்னன்னு சொல்லுங்க. இவ தலையில போட்டிருக்கிறது கழட்டிட்டு தான் மேல அந்த இது மாட்டினான். திடீர்னு பார்த்தா காணோம். பார்த்தா அங்க இருக்க ஸ்டாஃப் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டா அவர் எடுத்திருக்காரு. அது வந்து அதே மாதிரி நிறைய இங்க இருக்கு போல, அது யூஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைச்சு எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பொம்மை ஸ்பைடர்மேன். இந்த மாதிரி நிறைய கடை, நிறைய கேஜெட்ஸ், நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கு. டிஸ்னி வேர்ல்ட்ல டிஸ்னி சம்பந்தமா என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எல்லாமே இருக்குங்க. சோ இவன் போடல கூலிங் கிளாஸ், பட் ஆனா நான் ஏன் போட்டிருக்கேன் நீங்கலாம் நினைக்கலாம். இல்ல, அவளுக்கு 2 நிமிஷம் வெயில இருந்தா கண்ணுல இருந்து தாரையா தண்ணீர் வந்துனே இருக்கும். அவளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டாதான் கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு, அதனால நான் போடல. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இப்படிதான். இந்த கடையில் தான் சாப்பிட்டேன், கார்னர் கேஃபே. எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல. நீங்க யாராவது வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி பிடிக்கலாம், தெரியல. சோ நம்ம ரைட் சைடுல இருந்து தான வந்தோம். ஆமா, இப்படிதான் போனோம், ரைட்ல போனோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ, அந்த இடம் பேர் மறந்துட்டேனே. லிட்டில் ஸ்மால் வண்டரா என்னமோ. ஸ்மால் வேர்ல்ட். இட்ஸ் a small world. இட்ஸ் a small world நினைக்கிறேன். அதுதான் போறோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுதான் இப்போ போய் பார்க்க போறோம். எஸ். கிட்டத்தட்ட 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டோம்டா சாப்பிட்டு. 1 hourலாம் இல்லடா, 1 hour தான் எடுத்துருக்கோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஹாங்காங் வந்தீங்கன்னா டிஸ்னி வேர்ல்டு வாங்க, வர்த் தான் அந்த காசு. டிஸ்னிலேண்ட். ஓகே, டிஸ்னிலேண்ட் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். பாரு, பாட்டி எல்லாம் எவ்வளவு அழகா வைப் பாருங்க. ஆமா, அங்க பாருங்க. ஆக்சுவலி நிறைய இங்க ஏஜ் பீப்புள் தான் ஜாஸ்தியா வராங்க, அதுவும் தனியா வராங்க. ஆமா, இன்னும் நல்லா இருக்கோ தெரியல. அது போயிட்டே இருக்கு ரூட். அதனால ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட்டுக்கு போனா வேற ஏதோ இருக்கு. ஒரு நாள்லாம் பத்தாது, ஆனா 2 நாளைக்கு நம்ம காசும் போட முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் இவர் ரைட்ஸ் போக மாட்டான், அதுக்கு எதுக்கு ரைட்ஸ் போலாம். தலை சுத்துது गाइस, தலை சுத்துது. பேரு தான் எக்ஸ்ப்ளோர் பண்றோன்றது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எல்லாத்தையும், ரைட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a small worldன்னு ஒரு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a small worldங்கிறது 7 continents of the worldயுமே போட்லேயே கூட்டிட்டு போவாங்க. எனக்குலாம் போஸ் கொடுக்கலாம் தெரியாது. ஆனா இவளோட போஸ்ட்லாம் பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. ஐயோ, காமெடியா இருக்குன்றதுக்காக சொல்றேன். தெரியுது. இப்போ அந்த ரைட்ல போறோம். ஆக்சுவலி நாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. ரைமிங் பத்தியா? நாங்க வாங்க. வெல்கம். கியூட்டா இருக்கு. இது என்னது ஆக்சுவலி? வாவ், செம்மையா இருக்குடா. ஐஸ்லாண்டா? வெல்கம் டு யூரோப். எதை கவர் பண்றதுன்னே தெரியல, அவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே. சூப்பரா இருக்குல்ல? இப்ப நம்ம போறது வந்துட்டு மிடில் ஈஸ்ட். அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, வேற லெவல்ல. அங்க பாரு பட்டு. ஐயோ, இதை பாருங்க கைஸ், இதை பாருங்க கைஸ், வேற லெவல்ல இருக்கு. வெல்கம் டு ஆப்பிரிக்கா. மடகாஸ்கர்லாம் தெரியுது.
செம்ம கியூட்டா இருக்குடா பட்டு. அது பாரு, அந்த பண்ணி பாரு பட்டு. சாரி, இப்போ பட்ட மஸ் பாரு. வெல்கம் டு அமெரிக்காஸ். வெல்கம் டு ஏஷியா. இது நம்ம ஊரு, எல்லா ஊரும் நம்ம ஏஷியால இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுறாங்க போல. அங்க பாரு தாஜ்மஹால். செம்மையா இருக்குல்லடா. இது பாரு பட்டம் விடுற மாதிரி மேல. வெல்கம் டு ஐலாண்ட். நீமோ வர்றா, அங்க வர்றா. ஹிப் மூவ்மெண்ட் பாத்தீங்களா கைஸ், வேற லெவல்ல இருக்கா, வேற மாதிரி. அனைத்து பேய் பொம்மைகளும் இங்க அவைலபிள் நினைக்கிறேன். அவ்வளோ பொம்மை. எங்க இருந்து இவ்வளவு பொம்மை பிடிக்கிறாங்க? கியூட்டா இருக்குல்ல. அடாடாடாடா, நமக்கே எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம். இங்க பாருங்க, அங்கங்க வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸை கூப்பிட்டு அவங்கள வச்சு கேம்ஸ் மாதிரி. கொடுக்குற காசுக்கு எவ்வளவு பண்றாங்களடா, பயங்கரமா பண்றாங்க. வர்த்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்ட் போனோம் இல்லையா, வேற லெவல். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். செம்மையா இருந்தது. பட் ஒரு வாட்டி நம்மளுக்கு பேபியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு வரணும்டா, என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், விவரம் தெரியுற வயசுல கூட்டிட்டு வரணும். ஸோ இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் ரிவர் க்ரூஸ்ன்னு ஒரு ஷிப்பில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஐயோ டைம் ஆயிடுச்சா. இப்போ இது வந்து அட்வென்ச்சர் லேண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்கிள் ரிவர் க்ரூஸில் போக போகிறோம். ஸோ இது என்னென்னா, இந்த ஜங்கிள் ரிவர் க்ரூஸுங்கிறது இந்த போட் வந்துட்டு நிறைய லைக் அனிமல்ஸ் எல்லாம், ஜங்கிளில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குமோ அதெல்லாம் காட்டுவாங்க. ரியலிஸ்டிக்காக இல்லை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல, வாங்க பார்ப்போம். ஸோ ஜங்கிள் க்ரூஸ் போட்டில் ஏறிட்டோம். அங்க பாருங்க டார்சன் ஜங்கிள். இங்க பாருங்க, இதுக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்கா யானைய பண்ணி வச்சிருக்காங்க, எப்படின்னு தெரியல. இங்க பாத்தீங்களா யானை குட்டி ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. இது உண்மையே இல்ல ஆக்சுவலி. இங்க வேற லெவல் கைஸ். யானை குட்டி ஷவர் எடுக்குது. Oh, maybe you want to play the hide and seek with us. Okay, we just keep moving on. And then just say bye bye to him. Bye bye. ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுக்கறாங்கலடா. பட் அங்க பாருங்க பாம்புங்க எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க. crocodile எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாரு. இல்லடா, 我看一下这边还有几只在哦。சான்ஸே இல்ல, வேற லெவல். 他们呢，小心他们等一下进来的话，可能就把我们的அங்க வர்றா. गाइस இதெல்லாம் உங்களுக்கு கேக்குதானே தெரியல, மைக் ரெக்கார்ட் ஆகுதுனே தெரியல, அவங்க கத்தினே இருக்காங்க. அவ்வளவு கியூட்டா இருக்கு. யானை பாருங்க, குரங்கு பாருங்க.我是不是去拍摄的？我还知道快点。In here you can drop. Wow. And at this size you can see the and the other size is the number one most feared animals in the jungle. Wow. Mother-in-law. இங்க பாரு hippopotamus. Hippos. Wow, look at the all hippos. That 6,000 punch can bury our old bones. Wow, look at the big teeth and the big mouth. It's so scary, yeah. 準備升級嘅咩啦？即係記住我哋有咩事咧，都要留翻喺個船度嚇，千祈唔好自己走上岸啦。படத்துல வர மாதிரி மனுஷங்க எல்லாம் ஏறி நிக்கிறாங்க, கீழே வந்துட்டு ரைனோசரஸ் எல்லாம் இருக்கு.都唔好理佢哋啦，我哋安靜地過去。அங்க பாரு, அங்க ஏதோ தெரியுது பாரு, மறைஞ்சு நிக்கிறாங்க போல. சமல எப்படி அட்வென்ச்சரா இருந்ததா?大家没有被那些毒镖飞到身上面的吧？ வேற லெவல்.没有的话就太好了。நான் இவங்க தப்பா எடை போடும் போதெல்லாம் இவங்க நாங்கலாம் வேற லெவல்னு சொல்ற மாதிரி செம்மையா இருக்கு. ஒண்ணும் இல்ல.我们好像来到了传说中的上帝峡谷了，是火神跟水神守护的地方，怎么办呢？哇，我们好像把火神给惹怒了。
பட் ரியல் ஃபயர்ல விட்டுனுக்குறாங்கடா. அங்க பாரு தண்ணியில எல்லாம்.勇敢啊，勇敢 so brave， 你都看到好勇敢。 ஐயோ எது இது சொல்றதுனே தெரியல. என் பர்த்டே இதை விட ஸ்பெஷலா இருக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்துட்டு எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஐயோ முடிய போதே, இன்னும் நிறைய விஷயம் பார்க்கவே இல்லையே நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. இந்த ஜங்கிள் க்ரூஸ் ரியலாவே கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டாங்க, பட் ஸ்டில் அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா செம்மையா இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது ரியல் அனிமல் இருந்தா கூட நான் அப்படி இதா இருக்க மாட்டேன். பட் செம்மையா இருந்துச்சு. அந்த எரிமலை லைக் வந்துட்டு எல்லாமே செட்டப்பா இருக்கு. கப்பல் கூட அவங்க ஓட்டல, ஆல்ரெடி வந்துட்டு தண்ணி கடியில ஒரு மிஷின்ல போட் போகுது அந்த வழியில. செம்மையா பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்க. ஜங்கிள் க்ரூஸ் வேற லெவல்ல. சிலதுலாம் வந்துட்டு பொம்மை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. நிஜமாலே எலிஃபண்ட், நிஜமாலே ஒரு க்ரோக்கடைல் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்துட்டு அந்த காட்டுவாசியில வந்துட்டு ட்ரம்ஸ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்குது. நான் போய் விளையாட போறேன். இதுல என்ன நினைக்கிறீங்க? டம் 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 டமக் டம் டம் டமக் டம் டம் டமக் டம் டம் டமக் டம் 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 டம். எப்படி ஈஸியா போட்ட மத்திய பீட்டு. நான் அப்படி இல்ல பா, டக்குன்னு ஒரு பீட் போட்ட பாரு. டம் 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 டமக்கு டம் டம் டமக்கு டம் டம் டமக்கு டம். எதுல வர சொல்லு? யாரோ யாரோடி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் தான் டாய் ஸ்டோரி லேண்ட். நெக்ஸ்ட் இதுதான் பார்க்க போறோம். இது முடிச்சுட்டு அவள் தானாடா? நிறைய இருக்கு நம்ம கவர் பண்ணாதது. நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு 10 விஷயம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒரு 10 விஷயம் தான் நாங்க பண்றோம். இன்னும் ஒரு 5-6 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் பண்ணல. இந்த பாருங்க, நீங்க பாருங்க, இந்த வீடியோக்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருக்காதீங்க. நாங்க வந்துட்டு வீடியோஸ் vlog போட்டோஸ்ன்னு எல்லாமே சராமரியா விடாம எடுத்துட்டு இருக்கோம், ரெஸ்ட் இல்லாம. ஒரு 4 கேஜி கம்மியாயிட்டோம், உண்மையாவே சொல்றேன். ஆமா, இங்க பாருங்க டாய் ஸ்டோரி வேற லெவல்ல. இங்க ஃபுல்லா டாய் ஸ்டோரியான விஷயங்கள். டாய் ஸ்டோரி பாத்திருக்கே பட் நீ? டாய் ஸ்டோரி 1 2 3 4 இருக்கு, 3 வரைக்கும் நினைக்கிறேன். எல்லாமே இருக்கு, அதோட செட்டப் கம்ப்ளீட்டா. பட் இதுக்கெல்லாம் எவ்வளோடா செலவாயிருக்கும்? இல்லடா, எல்லாமே மிஷினரியா வச்சிருக்காங்கடா, ரியலிஸ்டிக்கா ஒர்க் ஆகுது. ஆமா, நாங்க டிக்கெட் வாங்கினதுக்கு ஒரு gift வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க போல. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ gift கலெக்ட் பண்ண வந்தோம். gift கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ QR கோட் காட்டினா தான் gift கொடுப்பாங்க, ஆன்லைனில் புக் பண்ணனால. செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். டாய் ஸ்டோரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி தான். டாய் ஸ்டோரி மாதிரியே அந்த செட்டப் சிலது தான் நமக்கு அட்ராக்டிவாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். பட் நிறைய ஆக்டிவிட்டி இதுலேயும் இருக்குது. மேலே கீழே எல்லாம் போகுது. அந்த ரைட் போறியா? இப்போ ரைடுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, வயிறு சரியில்லை. இங்கே பாருங்க guys, இது அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும் போல, பேராஷூட் மாதிரி. இங்கே பாருங்க, இது கார்டன் ஆஃப் வண்டர்ஸ். இந்த பிளேஸ்ல எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கா? ஸோ அதுவே வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வழியா பார்க்கும்போது அலைன் ஆகி கரெக்டா இருக்கு. பார்க்க அந்த கேப்பே தெரில பாருங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். அதே கரெக்டா அந்தந்த பொசிஷன்ல வைக்காம அது தெரியவும் தெரியாது, பர்ஃபெக்டா வச்சிருக்காங்கல்ல. இது பாருங்க, இந்த சைட் பார்க்கும்போது தனித்தனியா இருக்கு எல்லாமே. லைக் இதை நிறைய பார்த்துருப்போம் நம்ம புக்ஸ்ல அண்ட் வந்துட்டு கிராஃப்ட்ல எல்லாம். ஆனால் ரியல் டைம்ல அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ இதுல தெரியல. தெரியுது, சூப்பரா இருக்குல்ல. ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்ல அது மாதிரி இருக்காது. ஒரு ரூமா போனாதான் மிஸ்டிக் மேனர், ஏதோ மிஸ்டிக்னா என்ன அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும். இது கூட தெரியல உனக்கு? மேஜிக்கல் ஃபோர்ஸ், மிஸ்டிக் ஃபோர்ஸ், பவர் ரேஞ்சர் தெரியாதா? மிஸ்டிக் மேனர் இது என்னது தெரியல, ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா இருக்கும் போலடா. வாய்க்கு வந்தது சொல்லுங்கிறோம். பாருங்க கைஸ், மிஸ்டிக் மேனரா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்றீங்கடா. லைட் எஃபெக்ட் பத்தியா வேற லெவலா? என்னென்னமோ பண்றீங்க. இங்க பாருங்க, ஒரு ஃப்ரேமே தனியா வீடியோ மாதிரி பிளே ஆகுது பாருங்களா. டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இங்க பாருடா,
அங்கே பாரு அங்கே பாரு. இப்போ பாருங்க கைஸ், இப்போ பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு போகுது பாருங்க. நமக்கு பண்ணுவாங்களாடா? எங்க பாரு எங்க பாரு. திடீர்னு நம்ம முன்னாடி இருந்தவங்க காணாம போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சும்மா இருக்காங்களா? என்னென்னமோ கிரியேட்டிவ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது அது? ஏய், நம்ம மூஞ்சி நம்ம கிளாஸ் உடையிற மாதிரியா? இங்க இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தானே எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பத்தி இப்பதான் புரியுது. என்ன பண்றாங்க பாருங்க. சைனீஸ் சலூன். அடடடடா, நான் மங்கி கிங்கா? எங்க பாரு. மிஸ்டேக் மேனரும் நல்லா இருந்துச்சு. ஏய், நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சுடா, ஒன்னே ஒன்று தவிர. காலைல ஒரு ரைடு போனோமே. ஆமா, அது வந்துட்டு வயிறு கலக்கி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் மற்ற எல்லாமே சூப்பர்ரா. ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அட்வான்ஸ். அதான் சொன்னேன்னா இல்லையா, எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவனுக்கு வந்துட்டு குழந்தைத்தனம். வேடிக்கை பார்க்கிறது இதெல்லாம் பிடிக்கும். ஆமாமா, எனக்கு ride கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் பிடிக்கும்டா. கிரியேட்டிவிட்டினாலே எனக்கு பிடிக்கும். அது பொம்மையா இருந்தா என்ன, இல்ல வேற ஏதாவது தான் என்ன. ஸோ ஃபைனலி நாங்கள் டிஸ்னிலேண்டில் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்துட்டு இது சப்போஸ் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் vlogல சரியா தெரியலன்னா ஷார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க. நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஏன்னா மொபைலில் நல்லா கேப்சர் ஆயிருக்கு, பட் vlogல கேப்சரே ஆகலை சரியா. ஸோ கொஞ்சம் தான் இருக்கும் vlogs, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஹாங்காங்கில் டே 1 டிஸ்னிலேண்ட் ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு. ஸோ என்னோட பர்த்டே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக கரெக்டாக இன்னைக்கு டிஸ்னிலேண்ட் தான் போகணுன்னு பிளான் பண்ணது என்னோட செல்லம் ஒய்ஃப் தான். அது ஏன்னா எனக்கு பிடிக்குன்றதுக்காக பர்த்டே அன்னைக்கு போனால் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அவள் பிளான் பண்ணி புக் பண்ணா. அது ஆக்சுவலி எல்லா பர்த்டே விட எல்லா பர்த்டேக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பா. அது சர்ப்ரைஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு. பட்டு Thank you. ஸோ பெஸ்ட் பர்த்டே எவர். வெளிநாட்டில் வேற இருக்கேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ல, நல்லா இட்ஸ் பெஸ்ட். ஸோ ஒரு வழியாக டிஸ்னிலேண்ட் இஸ் ஓவர். நாளைக்கு மீண்டும் ஒரு நியூ இடத்துக்கு போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னைக்கு இதுக்கு மேலே வீடியோ பண்ண வேணான்னு தெரியல, ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு படுத்தா சமத்துக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நாளைக்கு தான் எழுந்துப்போம். நைட்டு கூட வீட்டிலே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா அவ்வளோ டயர்டு. பெஸ்ட் டிஸ்னிலேண்டு வர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். தேங்க்யூடா. It's okay டா. 奇妙人生，为了大家可以欣赏的更将会调暗，为了安全起见，请你们留在现在的位置，直到所有都。கேமரால அவ்வளோ தெரியல, நேற்று செம்மையாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து டிஸ்னிலேண்ட் முடிச்சுட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸு நைட்டில் அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு தான் வந்தோம். அவ்வளோ க்ரௌட் அங்கே ஃபுல்லாக இல்லைடா, ஒருத்தர் விடாமல் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு செம்ம டயர்டாக மெட்ரோ ஏறினதான் டக்குன்னு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போய்டுவோம். சங்கீதாவில் சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறோம். என்னோட டே அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
செம்மையா இருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. லாஸ்ட் சான்ஸ் அந்த ஃபயர் ஒர்க் கண்டிப்பா வந்துட்டு மிஸ் பண்ணாம போகணும் எல்லாருமே. ஆமா, லைட் வச்சுட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா, டிஸ்னி பில்டிங் ஃபுல்லா கவர் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. மேஜிக் மாதிரி செம்மையா இருந்துச்சு. என்ஜாய்ட் அ லாட். ஓகே, பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் நேத்தியே வந்துட்டு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். நான் சார்ஜ் இல்லாமல் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, மைக் ஆஃப் ஆகிடுச்சுனால எடுக்கல. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஊர் ஹோண்டா சிவிக்கா, ஹோண்டா சிவிக் தான் நினைக்கிறேன். அது இங்கே ரீமாடல் பண்ணியிருக்காங்களா இல்லை இங்கே வந்துட்டு ஹோண்டா சிவிக் இது மாதிரி சூப்பர் கார் மாதிரி விடுறாங்களா எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, தரமா இருக்கு, சான்ஸே இல்லை. இது பாருங்க, ஃபுல் ரீமாடலிங்கா இல்லை இப்படிதான் வருதா தெரியல. இப்படிதான் வருது மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க ரீமாடலிங். அப்படி ரீமாடலிங் பண்ணியிருந்தா ஆடி செம்மையா இருக்கு. ஆடி இல்லை, அது பென்ஸ், பைத்தியம். இது பாருங்க ஃபுல்லா. நேத்தி பார்த்தது மெக்லாரன், அந்த அனிமேஷன் மூவில வர மாதிரியே இருக்கும். அந்த கார்ஸ் மூவின்னு ஒன்று இருக்கு. அது நான் போடுறேன், பட் நான் இந்த கேமரால எடுக்கல, அதனால தான் எடுத்தேன்.